தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் 15க்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரெஸ்லிங் காமெடி ஷோ. தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் ரியல் ஒன் ஜாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள். செந்தில் பாலாஜி எதுவும் செய்ய முடியாது யார் நினைச்சாலும். ஆனால் அதுக்கு பதிலாக அவருடைய தம்பி அசோக்கு எங்கே தலைமறைவானார்னு இன்னும் தெரியலை. அது கூட விவகாரமாக இருக்கலாம். உங்கள் தம்பியை ஏன் கொண்டு வந்து நிறுத்துன்னு ஏன் உச்சநீதிமன்றம் ஏன் சொல்லலை? இப்போ ஏன் தள்ளி வைங்க அப்படின்னு கேட்டான்னா அமலாக்கத்துறையில் அவங்க சொல்கிறாங்க இன்னும் போதுமான சாட்சிகள் வேண்டும். அந்த போதுமான சாட்சிகள் யாருன்னு கேட்டால் முதல்ல அவங்க தம்பி காணாமல் போன அந்த அசோகன்ற அவங்க தம்பி எங்கே, அதை அவங்கள கொண்டு வந்து நிறுத்தினா தான் இன்னும் நிறைய விஷயங்கள் ருசுவாக வெளியே வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த அசோகனை இப்போ ஜாமீன் கிடைக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜாமீன் அவருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னேன்னா இது ஒரு ஊழல் வழக்குக்கு ஒரு இதுவாகிடும். இப்போ உச்சநீதிமன்றம் யார் பக்கம் சாயுன்ற கதையாயிடுச்சு. உச்சநீதிமன்றம்ன்றது நியாயம் இருக்கிற பக்கம் தான் இருக்கணும். அதனால இவருக்கு ஜாமீன் கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்கிறத விட இங்கே கொடுக்கக்கூடாதுன்றது தான் மக்களுடைய ஏகோபித்த அபிப்பிராயமாக இருக்க முடியும். ஏன்னா நியாயம் கிடைக்கணுன்ற ஒருக்கா இன்னும் மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீதி நியாயத்து மேலே. செந்தில் பாலாஜியை இந்த திமுக அமைச்சராக இருக்கும்பொழுது தான் கைது பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும் யார் யாருக்கு இதில் தொடர்பு இருக்கோ யார் யாருக்கெல்லாம் வயிற்றுல புளிய கரைக்குதோ தெரியலை. அதனால தான் இவ்வளோ பேரும் இவ்வளோ கவலைப்படுறாங்க. பாவம், திருடனுக்கு தேல் கொட்டினா மாதிரின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு வசனம். அவனே திருடன், அவனுக்கு தேல் வேற கொட்டிடுச்சு. இப்போ அந்த தேல் கொட்டினா ஐயோ வலிக்குதேன்னு இவன் கத்தினான்னா இவன் திருடன் எங்கே இருக்கான்னு காமிச்சு கொடுத்து ஆயிடும். அதனால அவன் சொல்ல மாட்டான். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திருமதி ஆனந்தி லட்சுமணன் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் ஒத்தி வச்சிருக்காங்க. என்ன காரணத்துக்காக ஜாமீன் ஒத்தி வச்சுட்டே போயிட்டு இருக்கு மேடம்? முதல்ல இந்த செந்தில் பாலாஜி வழக்கை பற்றி நம்ம சொல்கிறதுன்னா ரொம்ப விவரமாக சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய இடர்பாடுகள், நிறைய முரண்பாடுகள். நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு வேறு பேர்லாம் சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா கட்சி மாறி வந்தவர்ன்ட்டு. இது இப்போ எந்த வழக்குக்காக அவர் கைதானார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது 15ஆம் வருஷம் நடந்த வழக்கு. அந்த 2015ஆம் வருஷம். அப்போ அவர் அதிமுகவில் தான் இருந்தார். அப்போ இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கரூர் தொகுதியில் ஒரு பேச்சில் சொன்னார், இவர் உலகத்திலே மகா ஊழல், இவரை எடுத்தாலே பாதி விஷயம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அந்த விவகாரம், அந்த ஊழல் எதுக்காக அவர் கைதானார் சொன்னால் ஏதோ ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மணி லாண்ட்ரிங் சொல்லுவாங்க. அந்த வழக்கில் தான் அவர் கைதானார். சரிங்களா? அப்படி கைதானவரை அன்னைக்கு இது ஏன் இத்தனை நாள் கைது பண்ணலைன்னு சொன்னால் அவங்க மெதுவாக காய்களை விசாரிக்கணும் இல்லையா? விசாரிக்காமல் யாரையும் சட்டம் முன்னாடி கொண்டு நிறுத்த முடியாது. அதனால அவங்க சட்டம் முன்னாடி கொண்டு நிறுத்தணுன்றதுக்காக அமலாக்கத்துறையை, ஏன்னா இது மணி லாண்ட்ரிங் கேஸுன்றனால இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை போரல. உண்மையிலே சொன்னால் இன்னும் நிறைய வழக்குகள் இருக்குது. இருந்தாலும் இது முக்கியமான வழக்குகள். அவர் பேரில் நிறைய ஊழல் புகார்கள் இருந்தது. ஏன்னா இவர் நம்ம தமிழக முதலமைச்சரே சொல்லியிருக்காருல்ல, அதே மாதிரி. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வருமான வரித்துறை அவங்க அமலாக்கத்துறை அவங்க சோதனைக்கு வராங்க. முதல்ல ஒரு 2 நாள் முன்னாடி சோதனைக்கு அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது அவங்களெல்லாம் அடித்து உதைச்சி அவங்க தொண்டர்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே தப்பு உண்மையிலே சொல்ல போனால். அப்புறம் 2 நாள் கழிச்சு ஒத்துக்கிட்டாரு. அவங்கள கைதும் பண்ணினாங்க. கைது பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா முதல்லேருந்தே தகராறு. உடனே கைது ஆறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு பயம் வந்துருச்சாமா. உடனே நான் எல்லாம் சிறுநீர் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்கு உடனே ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ உண்மையிலேயே மடியில் கனம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன் அவருக்கு பயம் வேணும்? ரெண்டாவது, அந்த பணத்தை உடனே ராத்திரியாக அந்த வாங்கின எவ்வளோ பணம் லஞ்சம் வாங்கி தான் சொன்னாங்களோ அதை திருப்பி கட்டிட்டேன்ற மாதிரி சொல்கிறேன். இப்படி கட்டினா அந்த யாருக்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்பு போச்சோ, உண்மையிலேயே பணம் கொடுக்காம இருந்து அவங்களுக்கு தகுதியானவங்களுக்கு வேலை வாய்ப்பு போச்சோ அவங்களெல்லாம் ஈடுகட்ட முடியுமா? இது எவ்வளோ மிகப்பெரிய அநியாயம்.
அங்கேயே அநியாயம். அதுக்கப்புறமா அவர் கைது பண்ணுறாங்க. கைது பண்ண உடனே எனக்கு வந்து இல்லை எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. அதுலேயும் நிறைய தகராறு வந்தது. முதல்ல வந்து ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. உண்மையிலே அரசு மருத்துவமனைக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க பொதுவாக. ஒரு வழக்கில் விசாரணை கைதி, அதனால கண்டிப்பாக அங்கே தான் போவாங்க. இதில் முடியாது, எங்கள் ஆஸ்பத்திரிக்கு தான் போவோன்னு சொல்லி காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் இது பண்ணாங்க. சரி, இப்போ அவங்களுக்கு அனுமதி கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போனீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் போனோடனே இவருக்கு என்ன நடக்குது, என்ன ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அதுவே வந்து இங்கே எல்லாருக்கும் சந்தேகமே வந்தது. அது எப்படி ஒவ்வொரு அதிகாரியும் வந்து கரெக்டாக ஏதாவது ஒரு வழக்கில் மாட்டும்போது தான் அவங்களுக்கு வந்து ஹார்ட் டபுள் இதய கோளாறுலாம் வருமா, இதுக்கு முன்னாடி இதய கோளாறுலாம் தெரிஞ்சதே இல்லையான்னு சொல்லி கூட கேட்குறாங்க. ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறாங்க. ஆனால் சரி, ஓகே, ஏதோ பாவம் ஒரு மனித உரிமை அந்த அடிப்படையில், மனிதாபிமான அடிப்படையில் அவருக்கு வந்து இதெல்லாம் நடந்தது. இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் நடந்ததாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மணி லாண்டரிங் கேஸில் கைதானவங்க ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ஏதாவது ஒரு விவகாரம் வந்துடுச்சு, அவங்கள கைதாயிட்டாங்க, இல்லாட்டா அவங்க ஏதோ ஒரு வழக்கு இருக்குது, அவங்களுக்கு நிலுவையிலேயே இருக்குது, ஏதோ என்ன சொல்லிக்குங்க. ஆனால் அவங்க பேரில் ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அடுத்த நிமிஷமே அவங்களோட எந்த பதவி எந்த பொறுப்பில் இருக்காங்களோ அது போயிடும். இதுதான் நியாயமாக நடக்கிற விஷயம். ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி தான் நடக்கும். ஆனால் இந்த செந்தில் பாலாஜி அமைச்சர் விவகாரத்தில் மட்டும் அவர் வந்து அப்படியே முதல்ல கொஞ்ச நாளே அவரை வந்து இந்த பதவியிலேருந்து இறக்கியிருக்கணும் இல்லையா, நியாயப்படி அவரே வந்து ரிசைன் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் பண்ணலை, ராஜினாமா செய்யலை. சரின்னு சொன்ன உடனே முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும், இல்லை ரைட்டு, அவர் வந்து இதில் இருக்க முடியாது அப்படின்னு அவரே சொல்லியிருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக அவர் இலாக்கா இல்லாத மந்திரியாக அப்படியே அதுக்குள்ளேருந்து அப்படியே ஜெயில், அப்புறமா அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்து அவருக்கு சிறையில் ஏதோ சிறையில் கொடுத்தாங்க அவருக்கு. அப்படி கொடுத்தப்புறம் கூட அவர் இலாக்கா இல்லாத மந்திரியாக அவர் வந்து தொடர்வார் அப்படின்னு சொல்லி அதை வந்து மாநில ஆளுநர் வந்து அதை வந்து மறுப்பு தெரிவித்து, அதை எப்படி நீங்கள் அதே மாதிரி சொல்லுவீங்க, இலாக்கா இல்லாத மந்திரியா எப்படி? நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், ஒரு சாதாரணமாக நீங்களும் நானும் ஏதோ ஒரு அரசு ஊழியராக இருக்கோம், நமக்கு ஏதோ ஒரு விவகாரம் வந்தது, ஏதோ ஒரு பேர் சந்தேகத்து பேரில் கொண்டு வந்தாலே அடுத்த நம்ம வேலை காலின்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். வேலையை பார்த்து வச்சுக்கோப்பா, லஞ்சம் வாங்கினா கூட வேலை போகிறாப்புல வச்சுக்காதேன்னு சொல்லுவாங்க. இப்போ லஞ்சம் வாங்குறது ரொம்ப காமனாக போச்சு, ரொம்ப சகஜமாக போச்சு. இருந்தாலும் அப்படி இருந்து அந்த கவர்னர் இதுக்கு ஒத்துழைக்கலைன்றதுக்காக அந்த கவர்னரோட இல்லாத பொல்லாத விஷயங்களை எல்லாம் வம்புக்கு எடுத்து அனாவசியமாக அந்த கவர்னர் மேலே ஒரு அவதூறு சொல்லி அவர் தன்னுடைய கடமையை தான் செஞ்சார். கவர்னர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சார். அதுக்கு அவரையும் சேர்த்து சரி, இவ்வளவு பேர் இவ்வளவு சொல்லி அந்த செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம்தான் என்ன திமுகவுக்கு? உள்ளபடியே சொன்னா கூட இந்த வழக்கு அதிமுக காலத்தில் இருந்த விஷயம். அதனால ஜாமீன் கேட்ட போது கூட இவருக்கு ஏன் ஜாமீன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பா யாரா இருந்தாலும் நீங்க ஏன் இவ்வளோ பேரும் சேர்ந்து காப்பாத்துறீங்க, அது மட்டுமா, இங்கே இது மட்டும் இல்லை விவகாரம், இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க மனைவி வந்து இவங்க போய் இவங்க கைதாகி இவங்க இந்த மாதிரி காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுன்றாங்க, அங்கே போகிறாங்க. அதே காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க மனைவி போய் பார்க்குறாங்க. இங்கே இருக்கிற எல்லா திமுக அமைச்சர்களும் அங்கே ஆஜர். எப்படி ஒரு ஐசி யூனிட்டில் இருக்கிறவங்கள வந்து இவ்வளோ பேர் பார்க்க எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க? எந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதம் இருந்தாங்க. யாருக்காவது ஏதாவது இது கிடச்சிதா? நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்ச விவரம் இருக்குன்னாங்க, இல்லைன்னாங்க, கேமராவெல்லாம் இல்லைன்னாங்க. ஆனால் ஒரு மந்திரி வந்து ஊழல் வழக்கில் இவ்வளோ சர்வசாதாரணமாக அப்படியே கைதே ஆயிட்டாரு. அப்படி இருக்கும்பொழுது வந்து எல்லா அமைச்சரும் இந்த அமைச்சர்கள்லாம் அங்கே போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து நட்பு முறையில் மனிதாபிமான முறையில் நாங்கள் எல்லாரும் போய் பார்த்தோம் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. சரி, அதையும் கூட ஒத்துக்கிட்டோம், வேற வழி இல்லையே, நீங்க போய் பார்த்தீங்க, அதான் உண்மை. எல்லாரோடையும் சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு, ரைட்டு. அப்புறம் அவங்க மனைவி வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஹோட்டல்லேருந்து குறிப்பாக அந்த இடத்துலேருந்து டிஃபன் எல்லாம் வாங்கி தராங்க, எல்லாம் வாங்கி தந்துட்டு இவங்க தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு முரண்பாடான ஒரு கேட்டால் கூட வந்து சிரிப்பாக வரும், ஆழ்கொணர்வு மனு வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு என்னுடைய கணவருக்கு வந்து என்ன வேணால் நடக்கலாம், அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது, அதனால அவர் எப்படியாவது நீதிமன்றத்தில் அவரை வந்து நிறுத்துறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு அவங்க நீதிமன்றத்தில் புகார் கொடுக்குறாங்களாமா. இப்போ தானே என் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பேரும் போய் பார்த்தீங்க, அந்த அம்மாவே கொண்டு போய் டிஃபன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஆழ்கொணர்வு மனு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் ஒரு சந்தேகம் வருது. இதெல்லாம் பின்னடைவில் நடக்கிற விஷயம், எதையும் நிரூபிக்கப்படலை. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒன்று இந்த சந்தேகம் வந்திருக்கணும்,
திமுக மூலமா ஊழல் எல்லாம் ஈடுபட்ட எத்தனையோ பேர் பின்னாடி ஒன்று அவங்க கடைசி வரைக்கும் வழக்குல மாட்டினா கூட இவங்களுக்கு சாதகமாகவே பேசணும், இல்லைன்னா அவங்கள வந்து அவங்க காணாமல் போயிடுவாங்கன்றது இருக்குது. இந்த பயத்தினால அவங்க சொன்னாங்களா, இல்லை அவருக்கு எதுவும் நிஜமாவே ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு ஒரு கவலையில் அவங்க ஆள்கொணர்வு மனு போட்டாங்களா, எதுக்காக இதை செஞ்சாங்க? இந்த ஆள்கொணர்வு மனுன்றதே ஒரு நீங்கள் நான் உங்களை இப்போ பார்த்துட்டே இருக்கேன், இவர் எனக்கு தெரியாது, இவர் எங்கே எனக்கு தெரியல, சட்டத்துக்கு முன்னாடி நான் கேட்குறேன், இவரை கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு நான் கேட்டேன்னா என்னங்க அது சிரிக்க மாட்டாங்களா? அப்படிதான் அவங்க கேட்டாங்க. அதனால இவங்களுக்கு முதல்லேருந்தே இவங்க சந்தேகத்துக்கு இடமா தான் எல்லாரும் செய்கிறாங்க. அதுவும் தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு செந்தில் பாலாஜி அமைச்சருக்கு மேலே மட்டும் ஏன் இவ்வளவு அக்கறை ஆளும் அரசுக்கு? அடுத்தது இவரை இது மட்டும் இல்லை, அவர் முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 21ஆம் வருஷம் தேர்தலில் எல்லாருக்கும் மறந்துருக்க மாட்டாங்க. தேர்தலில் வந்து திமுக ஜெயிக்கும்ன்ற மாதிரி இருந்தது. அவர் 11 மணிக்கு நம்ம ஸ்டாலின் பதவி ஏற்பார், 11:10க்கு நீங்கள்லாம் மணல் அள்ளலான்னு அப்படியே ஓப்பனாக சொல்கிறாரு. இன்னைக்கு தெரியுமா அந்த மணல் அள்ளுற விவகாரம்லாம் எவ்வளவு கொடூரமான விஷயம்னுட்டு? எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியும்? அப்போ அராஜகத்துக்கு தான் பேர் போனவர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவரை வெளியே விட்டானா, ஜாமீன் கொடுத்தோன்னு சொன்னான்னா இருக்கிற சாட்சியெல்லாம் கலைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி இதை இழுத்தடிச்சு இது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. போன வருஷம் ஜூன் 21 இப்போ வந்து திருப்பியும் உச்சநீதிமன்றம் இப்போவும் கூட அந்த தீர்ப்பை வந்து தள்ளி தான் வச்சுருக்காங்க. ஏன் தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அழகாக சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு இன்னும் கூட வந்து சாட்சியங்கள் வேணும். இது நடுவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கள செந்தில் பாலாஜியே ஒன்றும் செய்ய முடியல, ஆள்கொணர்வு மனுவெல்லாம் கேட்டு அந்த அம்மா இவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணிட்டாங்க மறைமுகமாக. இவங்களை எதுவும் செய்ய முடியாது, செந்தில் பாலாஜியை எதுவும் செய்ய முடியாது யார் நினச்சாலும். ஆனால் அதுக்கு பதிலாக அவருடைய தம்பி அசோக்கு எங்கே தலைமறைவானார்னு இன்னும் தெரியலை. அது கூட விவகாரமாக இருக்கலாம். நீங்கள் இப்போ எனக்கு நான் மாட்டிக்கினேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச எனக்கு நம்பகமான ஒருத்தரை விட்டு இப்போ வெளியில் இதெல்லாம் பார்த்துரு, இதெல்லாம் கலைச்சிடு, சாட்சியெல்லாம் கலைச்சிடுன்னு நான் சொல்லலாம்ல. அப்போ அவங்க தம்பியை ஏன் கொண்டு வந்து நிறுத்துன்னு ஏன் உச்சநீதிமன்றம் ஏன் சொல்லலை? அவங்கள கொண்டு வந்து நிறுத்துன்னுட்டு இல்லை அதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டாங்களா? அதை பற்றி விவகாரமே தெரியல. அப்படியே ரொம்ப பயங்கரமாக அப்படியே நாடு முழுக்க இதை தான் அநியாயம்னு எதிர்த்து சொல்கிறாங்க, அராஜகம். அவர் பேரில் எந்த முதலமைச்சர் வந்து ஊழல் இவர்னு சொல்லி இது பண்ணாரோ, கம்ப்ளைண்ட் சொன்னாரோ, அவரே சொல்கிறார் இதெல்லாம் அராஜகம், அவர் பேரில் என்ன புகார்லாம் நிரூபிக்கப்பட்டதா ஆகுங்கிறாங்க. சரி, அதனால தான் இப்போ என்ன சொல்லுது உச்சநீதிமன்றம், அவங்க ஏன் தள்ளி வைங்க அப்படின்னு கேட்டான்னா, அமலாக்கத்துறையில் அவங்க சொல்கிறாங்க இன்னும் போதுமான சாட்சிகள் வேண்டும். அந்த போதுமான சாட்சிகள் யாருன்னு கேட்டால் முதல்ல அவங்க தம்பி காணாமல் போன அந்த அசோகன்ற அவங்க தம்பி எங்கே, அதை வந்து அவங்கள கொண்டு வந்து நிறுத்தினா தான் இன்னும் நிறைய விஷயங்கள் ருசுவாக வெளியே வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த அசோகனை இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை வந்து எப்படி அந்த திமுக அரசு காப்பாற்ற நினைக்குதோ இல்லை காப்பாற்றுதோ, அதே மாதிரி அவங்க தம்பியும் மறைமுகமாக பின்புலத்தில் காப்பாற்றிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இல்லைன்னா அதுக்கப்புறமா அமைச்சர் திரு பொன்முடி வந்து இதே ஊழல் வழக்கில் கைதானார், அதுக்கப்புறமா திரு ஜெகத் ரட்சகன் கைதானார். ஜெகத் ரட்சகனுக்கு வந்து இன்னும் கூட நிறைய ஒரு பல் மருத்துவமனையில் மார்ச்சுவரி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பல் மருத்துவமனையில் மார்ச்சுவரி எங்கே வந்தது? அந்த மார்ச்சுவரியில் பணம்லாம் பதுக்கி வச்சுருந்தாருன்னெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரபலமாக ஆகலை. ஆனால் இந்த செந்தில் பாலாஜி விவகாரத்தில் மட்டும் மேலே விழுந்து இது போட்டு மூடி எல்லாரும் சேர்ந்து மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டானா, முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க நம்ம இதில். அதை தான் செய்கிறாங்களோன்னு தோணுது. அதனால நாளைக்கு ஏதாவது ஒன்று வந்துன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்க வந்து ஏன் டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை. அந்த ஆதாரங்கள்லாம் எங்கே, யார்கிட்ட இருக்குது? அவருடைய தம்பி அசோகன் கிட்ட இருக்கா? தெரியலை. அப்போ அசோகன் எங்கே? அவரும் தெரியலை. இதையெல்லாம் வெளியே வரணுன்றதுக்காக தான் அவங்க வந்து கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தோணுது. நாளைக்கு கோர்ட் வந்து என்ன சொல்ல போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேடம்? நாளைக்கு கோர்ட் என்ன சொல்லும், இன்னும் போதுமான ருசுவெல்லாம் எங்கேன்னு அவங்க கேட்பாங்க. இவங்க உடனே சொல்லுவாங்க அமலாக்கத்துறை இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா? ஜாமீன் கிடைக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜாமீன் அவருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு ஊழல் வழக்குக்கு ஒரு இதுவாகிடும். இப்போ உச்சநீதிமன்றம் யார் பக்கம் சாயுன்ற கதையாயிடுது. உச்சநீதிமன்றன்றது நியாயம் இருக்கிற பக்கம் தான் இருக்கணும். ஆனால் யார் பக்கம் சாயணுன்ற கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அப்புறம் அது என்னங்க உச்சநீதிமன்றம்?
அதனால நாளைக்கு பொதுவாக பொதுமக்கள் இந்த விவரம் தெரிஞ்ச மக்கள் என்ன சொல்லுவாங்க, இது வந்து தப்புங்க. எவ்வளோ பேர் நான் முதல்லயே உங்களுக்கு சொன்னேன், இப்போ அந்த வேலை கிடைக்காம நாட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏழைகள் வேலை கிடைக்காம எந்த பணத்தை வாங்கி இவர் வந்து லஞ்சம் வாங்கி அவங்களுக்கு வேலை கிடைக்க விடாமல் பண்ணாரோ அதில் சில பேர் இறந்து கூட போயிருப்பாங்க. நாட்டில் இன்றைக்கி மக்களுக்கெல்லாம் வந்து அவ்வளவு தன்னம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. ஐயோ நான் கஷ்டப்பட்டு அரசு பரீட்சையெல்லாம் எழுதினேன், எனக்கு தகுதி இருந்தது, ஆனால் என் வேலையை யாருக்கோ தட்டி பறிச்சுட்டு கொடுத்துட்டாங்கன்னொடனே அடுத்த செகண்ட் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி கூட விஷயங்கள்லாம் இருக்குது. எவ்வளோ பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்களே, அவங்களுடைய இதுக்கெல்லாம் பதில் யார் சொல்கிறது? அதனால இவருக்கு ஜாமீன் கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்கிறத விட இங்கே கொடுக்கக்கூடாதுன்றது தான் மக்களுடைய ஏகோபித்த அபிப்பிராயமாக இருக்க முடியும். ஏன்னா நியாயம் கிடைக்கணுன்ற ஒரு இன்னும் மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீதி நியாயத்து மேலே. இருந்தால் கூட நான் அன்றைக்கே சொன்னேன், அவருக்கு முதல்ல அந்த இதுக்கு கொடுக்கும்பொழுது வந்து அவங்க அசோகன் எங்கே அப்படின்னு சொல்லி அவங்க ஏன் கேட்கல உச்சநீதிமன்றம்ன்ற கேள்வி இருக்குது, அடிப்படையான கேள்வி. இருந்தால் கூட இந்த சமயத்தில் கூட இப்போவாவது உச்சநீதிமன்றம் ஒரு நியாயத்தை சொல்லும், இவருக்கு ஜாமீன்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்னு எதிர்பார்க்குறோம். செந்தில் பாலாஜி தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இடி வந்து வேணும்ட்டே காலம் கடத்துறதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நீங்கள் காலம் கடத்துற இப்போ ஒருவேளை காலம் கடத்துறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாளைக்கு அவசரமாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா எங்கே இருந்தது ஆதாரம், நீங்கள் எங்கேருந்து பிடிச்சிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஆதாரத்துக்கு முக்கியமான புள்ளி அவங்க தம்பி அசோகன் எங்கே, அது எங்கே, அவர் எங்கே? அசோகன் தானே வந்து தலைமறைவானான்னு சொல்லி தேட்டரா சொன்னாங்க, அவங்க எங்கே? அந்த கேள்வி வருது இல்லை. நீங்கள் சும்மா எதுனா அப்படின்னா இப்படின்னா அப்படி. இப்போ ஒரு வேளை இடி உடனே கொடுத்துட்டாங்க, அவசரமாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க, முன்னாடி இவ்வளவு ஆதாரங்கள். எங்கள் அமலாக்கத்துறை என்னங்க சும்மாவா? நீ ஏதோ குப்பம் சுப்பம் வீட்டுக்கெல்லாம் போயிடுவாங்களா? அவ்வளவு ஆதாரம் அவங்க வந்து ரோச்சுவெல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி தான் அவங்க இவங்களை வந்து கைது வரைக்கும் போயிருக்காங்க. இவ்வளோ தூரம் இந்த நாடகத்தை ஒரு வருஷமாக இழுத்தாச்சு. இப்போ வந்து அமலாக்கத்துறை வேணும்னே இழுக்கிறாங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? அப்போனா திமுகவுக்கே எப்போ இத்தனை நாள் காப்பாற்றிட்டோம், அவரை வெளியில் இருக்கிற ஆதாரத்தெல்லாம் கூட நமக்கு பாதகமாக இருக்கிற ஆதாரத்தெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டோம், இனிமேல் சீக்கிரமாக தீர்ப்பு கொடுத்து அவருக்கு ஒரு தண்டனையோ ஏதோ கொடுத்துட்டா நல்லதுன்னு திமுக நினைக்கிறாங்களா? அதனால தான் சீக்கிரமாக கொடுத்துருன்னு சொல்கிறாங்களா? அதுவும் தானே தப்பு. சீக்கிரம் எப்படி கொடுக்க முடியும்? அது உறுதியான ஆதாரங்கள் எல்லாம் நிரூபிக்கப்படணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க தம்பி முக்கிய சாட்சி, அவரும் தேடப்படும் குற்றவாளி என்றால் அவரையும் தான் கரெக்டாக சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும், அப்புறம் தான் பேச முடியும். செந்தில் பாலாஜி திமுக காப்பாற்றுன்னா அப்போ என்ன காரணம் இருக்கும்? செந்தில் பாலாஜியை திமுக ஏன் காப்பாத்துறதுன்னா அதுக்கு எவ்வளோ பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு வார்த்தை பொதுவாக சொல்லுவாங்க, நல்ல கலெக்ஷன் செய்வாருங்க அப்படின்னுட்டு. இல்லைன்னா முன்னாடி வேண்டான்னு சொன்ன ஒரு அமைச்சரை யார் பேரில் புகார் சொன்னீங்களோ 5 கட்சி மாறி வந்தவரை உங்கள் கட்சியில் டக்குன்னு கூப்பிட்டு அவருக்கு பெரிய பதவியும் கொடுத்து அவருடைய கை இன்னும் நிறைய விவகாரங்கள் இருக்குது. அவரை வந்து சாராய அமைச்சர்னு கூட சொல்லுவாங்க. பொழுது போகாமல் வம்புக்கு இழுக்கிறது, அண்ணாமலையை போய் வம்புக்கு இழுத்தாரு, நீ தொட்டுப்பாரு இது சீண்டிப்பாருன்னெலாம் கதை சொல்லிட்டு இருந்தாரு. என்ன ஆச்சு? எதுக்காக பதில் சொல்ல முடியுமா? அவர் அண்ணாமலையை கேட்டாங்க, வாட்சில் வந்து காட்டுங்கண்ணா, இந்தாங்க பார்த்துக்கோங்கன்ட்டாரு, இந்தாங்க 2 வருஷம் பேங்க் அக்கௌண்ட்டு, என்ன வேணும் இதேமாரி சொல்லிட்டு போகலாமே. நீங்கள் உங்களால் சொல்ல முடியல. ஏன்னா ஒருத்தர் கை வச்சிங்கன்னா, இப்போ உங்களுக்கு சமீபத்தில் இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். கொரோனா தொற்று வந்தது இல்லையா 2 வருஷம் முன்னாடி, யாருக்கா ஒருத்தருக்கு கொரோனா வந்ததுன்னு சொன்னால் அடுத்த முறை என்ன செய்வாங்கன்னா, இந்த 10 நாளில் நீங்கள் யார் யார் வீட்டுக்கெல்லாம் போனீங்க, எங்கெல்லாம் போனீங்க, இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஏன் அவ்வளோ இடத்துலையும் தொற்று பரவி இருக்கும்னு. அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜியை இந்த திமுக அமைச்சராக இருக்கும்பொழுது தான் கைது பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும், யார் யாருக்கு இதில் தொடர்பு இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் வயிற்றுல புளியை கரைக்குதோ தெரியலை. அதனால தான் வந்து இவ்வளோ பேரும் இவ்வளோ கவலைப்படுறாங்க பாவம். இப்போ செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைச்சிட்டா வெளியே வந்து சாட்சியங்களை கலைப்பார் அப்படின்னு தான் முக்கிய பிரதானமாக சொல்லப்படுது. அப்படி என்னென்ன சாட்சியங்களை கலைக்க வாய்ப்பு இருக்குது மேடம்? அவர் என்னென்ன இதை பாருங்க, என்னென்ன சாட்சியங்களை கலைப்பார் சொன்னீங்கன்னா அப்போ வந்து அவர் எங்கெங்கெல்லாம் வந்து யார் யாரெல்லாம் அதில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்ல வேண்டி வரும். அதை சொல்ல விட்டுருவாங்களா? அப்புறம் நம்ம மட்டும் சொல்ல முடியுமா? அதை எப்படி சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் முதல்ல முக்கியமான சாட்சி அவங்க தம்பி எங்கே, அதுக்கு பதில் சொல்லட்டும். அசோகன் எங்கே, இதெல்லாம் எங்கே போச்சு, அவர் எந்த பணத்தெல்லாம் எங்கே முதலீடு செஞ்சார், அதுக்கப்புறமா அதுலேருந்து ஆரம்பித்து தொடர் புள்ளி மாதிரி. நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு லாட்டரியில் ஒரு 10,000 ரூபாய் அடிச்சுதுங்க. அந்த 10,000 ரூபாயை கொண்டு போய் வைப்பு நிதியில் வச்சேன், அங்கே போட்டேன். அங்கங்கே போட்டேன்னா இப்போ இங்கெங்கெல்லாம் அதை டெபாசிட் வச்சுருக்கேன், இது இங்கெங்கெல்லாம் வளர்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? அப்படி தான் ஆயிரும். இவரை கேட்டிங்கனாலும் அவர் ஜாமீன் என்னென்ன சாட்சியெல்லாம் அவர் மறைப்பார்னு சொன்னீங்கன்னா அது யாராலையும் சொல்ல முடியாது. அதை நம்மளால் சொல்ல முடிஞ்சதுன்னா அது வந்து அவங்க எப்போவோ அதை பிடிச்சிருப்பாங்களே.
அது பிடிக்க முடியாததுனால தானே அது இந்த அழகில் போயிட்டுருக்கு. ஆனால் உண்மையில் சொல்ல போனால் நீதி ஜெயிக்கணும்னு சொன்னான்னா அவருக்கு ஜாமீன்லாம் கொடுக்கக்கூடாது. உண்மையாக நேர்மையான அந்த வழக்கை நேர்மையாக விசாரித்து உரியவங்களுக்கு உரிய தண்டனை. இப்போ இவங்களுக்கு அந்த உரிய தண்டனை கொடுத்து அவர் விசாரித்து அவர் சட்டத்துக்கு முன்னாடி அவரை உரிய முறையில் விசாரிக்கும் பொழுது அவர் எங்கே உண்மையெல்லாம் சொல்லிட போகிறாரோன்ற பயம் அவருக்கும் இருக்குது, இவங்களுக்கும் இருக்குது. திருடனுக்கு தேள் கொட்டினா மாதிரின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு வசனம். அவனே திருடன், அவனுக்கு தேள் வேற கொட்டிருச்சு. இப்போ அந்த தேள் கொட்டினா ஐயோ வலிக்குதேன்னு இவன் கத்தினான்னா இவன் திருடன் எங்கே இருக்கான்னு காமிச்சு கொடுத்தா ஆயிரும். அதனால அவன் சொல்ல மாட்டான். அதுக்கு தான் சொல்லுவாங்க திருடனுக்கு தேள் கொட்டினா மாதிரின்னுட்டு. அப்படி தான் இருக்குது இப்போ நிலைமை.